இதுல இருந்து என்ன தெரியும்னா, எந்த பிள்ளையும் சின்சியரா லவ் பண்ணக்கூடாது. அப்படி சின்சியரா லவ் பண்ணோம்னா வேற எந்த பிள்ளையோட டைம் பாஸுக்கு பேசக்கூடாது. என்ன மாப்பிள்ள, சமையல் வேலை நடக்குதாட்டு இருக்குது. அம்மனி எங்க போயிடுச்சு? வீட்டுல இல்லையா? ஊருக்கு போயிருக்காங்களா? மாமாப்பிள்ள, என்ன விஷயம்? என்னத்துக்கு வந்துக்கிறேன்? சாப்பிட்டியா? தக்காளி பச்சி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் ஏதாவது சாப்பிட்றியா? சரி, சாப்பாடு கொஞ்சம் இருக்கு. சரி, சாப்பிட்டியா? என்ன விஷயம்? ஆமாப்பிள்ள, ராமு லவ் பண்ணிட்டு இருந்தான்ல அந்த காலேஜ் புள்ள. ஏதோ கல்யாணம் பண்ணலீங்கதாம்மா. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, அவன் மேரேஜ் பண்ணல வந்து அந்த பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தேன் சின்சியரா. அப்புறம் எப்படி மாப்பிள்ள லவ் பண்ணிட்டு இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க? அதுதான், அவனும் கூட இருக்கிற டிரைவர்கிட்ட இவங்ககிட்ட லவ் பண்ற விஷயத்து போறேன்னு சொல்லிக்கிறியா? அவனும் இவங்க ரெண்டு இடத்துக்குள்ள சண்டை வந்ததுன்னா அவன் சமாதானம் பண்ணிட்டு இருந்திருக்கிறியா? லவ்னா ஆயிரம் பிரச்சனை பாரு, அதெல்லாம் வந்து உலக நடைமுறை தானே. அடுத்த சேர்த்து வைக்கிற கூட ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்களே, அவனை எப்படி இருந்தாலும் சேர்த்து வச்சிருவாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ராம அந்த இன்னொரு உள்ள கூட ஏதோ டைம் பாஸ் பேசிட்டு இருந்துக்கிறியா? அவன் டைம் பாஸ் பேசுறது போய் என்ன பண்ணிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவன் லவ் பண்ணிட்டு இருந்து உள்ளே அனுப்பி விட்டியான். அதே இல்லைங்க. இதுல இருந்து என்ன தெரியும்னா, எந்த பிள்ளையும் சின்சியரா லவ் பண்ணக்கூடாது. அப்படி சின்சியரா லவ் பண்ணோம்னா வேற எந்த பிள்ளையோட டைம் பாஸுக்கு பேசக்கூடாது. அப்படியே நீ டைம் பாஸுக்கு பேசினாலே அதை கூட இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட எக்காந்து கொண்டு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா இந்த மாதிரி பிச்சுக்கிட்டு போகும். சரியா?